Good morning, students. Now, they discuss the topic new developments in 1990s and the 20th century, the continuation of Indian foreign policy. During the 1990s, along with the fall of Soviet Union, 1990 சோவியத் கூட்டமைப்பு ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் சோவியத் கூட்டமைப்பு USSR என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. பல நாடுகளுடைய அமைப்பாக உருவாக்கியது. இந்த சோவியத் யூனியன் வீழ்ச்சியை சந்தித்தது. அப்படி வீழ்ச்சியை நோக்கி போகும்போது, ஏன்னா நம்மளுக்கு 90s வரைக்கும் இந்த ஃபுல் எக்கனாமிக்கலி அண்டு டெக்னாலஜிக்கலி சப்போர்ட்டட் டு சோவியத் யூனியன். ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் சோவியத் யூனியன் 1990 ஃபால் ஆகும்பொழுது எ நியூ குளோபல் எக்கனாமிக் ஆர்டர், புதிய பொருளாதார உலகளாவிய பொருளாதார கொள்கையை இந்தியா பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அதன் பிரகாரம் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன் LPG அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்க தனியார் மயமாக்குதல், தாராளமயமாக்குதல், உலகமயமாக்குதல் கொள்கையை உலக நாடுகளோடு புதிய எக்கனாமிக் ஆர்டரை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எமர்ஜ்ட் வித் திஸ் சப்போர்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் பவர்ஸ். இதன் மூலமாக இந்தியாவில் மேற்கத்திய நாடுகளின் சப்போர்ட், அது புதிய ஒரு ஒழுகும் ஒரு துருவ உலகமும் உருவாது. பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு ஒரு புதிய உலகம் உருவாச்சு. த யூனிபோலார் துருவ உலகம் அப்படின்னு சொல்லிட்டு USA சென்ட்ரிக் ஐக்கிய நாடுகளின் அந்த மையமாக த வேர்ல்ட் அலாங் வித் எமர்ஜிங் எ நியூ எக்கனாமிக் ஆர்டர் complied the nation including India to revise their foreign and economic policy. India entered into pact with global economic forum. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்க வலியுறுத்தின. இந்தியா உலக பொருளாதார மன்றத்துடன் தட் மீன்ஸ் GATT ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது. ஸோ அப்படி அந்த ஒப்பந்தத்தின் சேர்ந்ததோடு bilateral, trilateral, multilateral agreements, இருதரப்பு, முத்தரப்பு, பலதரப்பு ஒப்பந்தங்களில் இணைந்தன. It is nuclear experiment result in this intermediary reaction from the western world. இந்தியாவின் அணு ஆயுத சோதனைகள் மேற்கிந்திய நாடுகளில் இருந்து அச்சுறுத்தும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தியது. மேற்கத்திய நாடுகளில் இருந்து ஸோ அது வரைக்கும் இந்தியா பார்த்திங்கன்னா பிளாக் பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்தியா 1974 அணு ஆயுத சோதனை, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அணு ஆயுத சோதனைகளை செய்யும் பொழுது மற்ற இந்தியாவின் மேற்கத்திய நாடுகளில் அச்சுறுத்தும் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தின. The shifts in Indian policy manifested in various ways such as இந்திய வெளியுறவு கொள்கை பின்வரும் பல்வேறு வகைகளில் மாற்றம் கொண்டது. ஸோ வேரியஸ் வேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the better relation with China, the look east policy, கிழக்கு நோக்கு கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை 1992 சீனாவோடு நட்புறவு ஏற்படுத்தியது. 1992 ஏன்னா நம்மளுக்கு ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கக்கூடிய சீனாவோடு ஒரு ஈஸ்ட் லுக் பாலிசி, கிழக்கு நோக்கு கொள்கை. த செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் Pokhran 1998 in Rajasthan.
அந்த பேஸ் பண்ணி இரண்டாவது அணு ஆயுத சோதனை 1998 பொக்ரானில் நடைபெற்றது. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய வளர்ச்சி என்றும் சொல்லலாம். The defense procurement relationship with Israel. இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு தளவாடங்களை கொள்முதல் செய்தலுக்கான உறவு. ஸோ டிஃபென்ஸ் பாதுகாப்பு ரீதியாக இஸ்ரேல் கிட்டேருந்து அணு ஆயுதங்கள், டிஃபென்ஸ் ஆயுதங்கள் கொள்முதல் செய்தல். அண்ட் எனர்ஜி டிப்ளமசி வித் அரப் கண்ட்ரீஸ் அண்டு ஈரான். அரபு நாடுகள் மற்றும் ஈரானுடன் எரிசக்தி ஆற்றல் வள தூதரக உறவு. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு தேவையான ஃபியூல், எரிபொருட்கள், பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய்களை அதிகமாக அரபு நாடுகளிலிருந்து நம்மளுக்கு தேவையாக வாங்கிட்டு அவங்களோட ஒரு தூதரக ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறாங்க. ஃபாரின் பாலிசி க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு எம்பசிஸை உருவாக்கி அதன் மூலமாக நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அங்கு பெறப்பட்டது. Another, agreeing the US nuclear missile defense program and India fought against the Iran and the International Atomic Energy Agency. அமெரிக்காவின் அணு ஏவுகணை பாதுகாப்பு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். ஸோ அது வரைக்கும் சாதாரணமாக ஏவுகணைகள் நியூக்ளியர் டெஸ்ட் மட்டுமே பண்ணியிருந்தாங்க. கடைசியாக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, மிசல் அணு ஏவுகணைகளை, அணு ஆயுதங்களை தாங்கி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை மிசல்ஸை பார்த்திங்கன்னா உருவாக்குறாங்க. ஸோ அதை இந்தியா என்ன பண்ணுறாங்க, அக்ரி பண்ணுறாங்க. ஸோ த டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் அண்டு இந்தியா ஓட் அகெயின்ஸ்ட் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் ஈரானுக்கு எதிராக இந்தியாவின் வாக்களிப்பு. ஸோ ஈரானுக்கு எதிராக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் இன்டர்நேஷ்னல் இந்த அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியில் பார்த்திங்கன்னா நாட் டு ஜாயின், நாட் டு given த பெர்மிஷன் டு கண்டக்ட் த நியூக்ளியர் டெஸ்ட் ஃபார் த ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணுறாங்க, அதில் கொடுக்கறதுக்கு இந்தியா ஓட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அணுசக்தி உற்பத்தி செய்வதற்கோ அல்ல சோதனை செய்வதற்கோ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிராக வாக்களிக்கப்பட்டது. ஸோ 1990s 1990க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகளுடைய தாக்கமும் அவங்களுடைய பொருளாதார கொள்கைகளும் இந்த ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் அண்டு குளோபலைசேஷன் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் அளவிலான பொருளாதார கொள்கையில் எழுச்சி பெற்று இந்தியா விளங்கி, ஸோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்ஸு ஒரு பக்கம் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸு எல்லாத்தையும் இந்தியா கொண்டு உலகில் ஒரு முக்கியமான ஒரு நாடாக உருவாகியது இன் 1990s மற்றும் 28th century. Thank you to all.